ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூணுவர்ஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ரிவென்ட் பண்ணும், அப்புறம் ஹேர் ஃபால் இருந்தால் அதை தடுக்கும், அப்புறம் ரீக்ரோத் பண்ணும். இது மூணுமே இந்த ஹேர் ஆயிலில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஆயிலுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி, இது ஒரு ஹர்ப் தான். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்மெரி வச்சு நிறைய ஹேர் ஆயில் அப்புறம் ஹேர் ஸ்ப்ரேஸ் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ், இது வந்து ஃப்ரேக்ரன்ஸுக்கும் அப்புறம் வந்து ஷைன் கொடுக்குறதுக்காகவும் இது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஆலுவேரா, ரொம்ப உங்களுக்கு வந்து கூலிங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து அடிக்கடி தலைவலி வரணும்னா ஆலுவேரா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேம்பால பட்டை, ஒரு ஹர்ப் தான். இதுவுமே எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஹென்னா தான், மருதாணி. இது லோக்கலாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். இது கிடைக்கலன்னா நம்ம பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, இது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ. ஹென்னா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பிங்கராஜ், இதுதான் கரிசலாங்கண்ணின்னு தமிழில் சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதிலே மஞ்சளும் இருக்கும். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவைலபிலிட்டி பொறுத்து. இதுதான் கிங்ஸ் ஆஃப் ஹர்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹேருக்கு ரீக்ரோத் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக்கிஷாக வரும் இதை கசக்கி பார்த்தோம்னா. ஸோ உங்களுக்கு வந்து இப்போவே வந்து க்ரே ஹேர் வருதுன்னா இந்த ஹர்ப் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது க்ரே ஹேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பிளாக்காக மாதிரி ரெடியூஸ் ஆகும். அதுக்கு தான் அது யூஸ் பண்ணுறது. ஆம்லா. அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா கண்டிப்பாக ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்மால் ஆனியன்ஸ் வந்து ஒரு 20 to 25 ஸ்மால் ஆனியன்ஸ் உரித்து வச்சுருக்கேன், அதுவுமே தேவை. அப்புறம் ஃபெனுக்ரிக் சீட், இதுவுமே தேவை. ஆவாரம் பூ பொடி, இதுவுமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பூ இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட பூ அவைலபிளாக இல்லாதனால நான் பொடி ஃபார்மில் வாங்கிட்டேன். அதே மாதிரி செம்பருத்தி பூ பொடி, என்கிட்ட செம்பருத்தி பூ இல்லாதனால செம்பருத்தி பூ பொடி வாங்கிட்டேன். பூ இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கலோஞ்சி சீட்ஸ், இதுதான் வந்து கருஞ்சீரகம், அதுவும் தேவை. அப்புறம் வெட்டி வேர், இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக தான் இருக்குது. இதெல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் 1 by 1 ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி அரைக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளோட லெமனில், அப்புறம் ஆம்லாவில், அப்புறம் ஆலுவேரா, இது எல்லாத்துலேயுமே வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மட்டும் தெளித்து ஆட் பண்ணுங்கள். நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது, காய ரொம்ப லேட் ஆயிரும். இது எல்லா இன்க்ரீடியண்ட்டுக்கும் ஹேர் க்ரோத் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆம்லா அப்புறம் வந்து லெமன் எல்லாம் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லெமனில் சீட் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். கார்ன்ஸ் முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னோடவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணும். கொஞ்சமாக வாட்டர் தெளித்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க செம்பருத்தி பூ பொடியும் ஆவாரம் பூ பொடி ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட செம்பருத்தி பூ இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆவாரம் பூ இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பொடி தான் இருக்குது, அதனால் இதை ஆட் பண்ணி இது பண்ணுறேன். இது எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்புறம் ஒரு பெனிஃபிட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணுங்கள். பாருங்கள், இது இப்போ கிரைண்ட் பண்ணும்போது அந்த மருதாணி ஆட் பண்ணனால கை பார்த்திங்கன்னா செவந்துருச்சு. இப்போ எல்லாம் இந்த மாதிரி தட்டி இருக்கும்போது வந்து நம்ம நல்லா காய வைக்கணும். ரொம்ப சன்னில் இருக்கும்போது வச்சிடாதீங்க, அதோட சத்தே போயிடும். கொஞ்சமாக வெயில் இருக்கும்போது வச்சு எடுங்க. ஒரு 3 days நல்லா காஞ்சிரும். இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு காஞ்சிடணும். இதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், கோகோனட் ஆயில். பேலன்ஸ் இருக்க இன்க்ரீடியண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இப்போ வந்து காய்ச்சும் போது நம்ம போடணும். எப்படி பண்ணுறேன்றது பாருங்கள். வேம்பால பட்டையை கொஞ்சமாக வந்து நம்ம கோகோனட் ஆயில் ஊற்றி வந்து அதை ஊற வைக்கணும். இது ஓவர் நைட் ஊற வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலரே இருக்காது. நல்லா ஊறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். இதை வந்து நம்ம போட்டு காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் வந்து தனியாக அதை ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட அயன் கடாய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. ஒரு 20 to 25 தட்டி வச்சுருக்க அந்த ஹர்ப்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயமும்
அப்புறம் கருஞ்சீரகம் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸை நல்லா ஆன் பண்ணி அப்படியே கொதிக்க விடணும். இதில் வந்து வெட்டி வேர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வேர் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறது. நல்ல சிம்லேயே வச்சு நல்லா வந்து பபிள்ஸ் வர அளவுக்கு காய்ச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலரே வந்திருக்காது. கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், சூப்பராக க்ரீன் கலர் வந்திருக்கும். பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, இதை வந்து நீங்கள் ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பப்போல்லாம் உங்களுக்கு ஆயில் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல க்ரீனிஷ் கலர் வந்துருச்சு. இதோட எசன்ஸ் எல்லாம், ஹர்போட எசன்ஸ் எல்லாம் நல்லா கோகோனட் ஆயில் இறங்கிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்துருச்சு. வேம்பலை பட்டையிலிருந்து கோகோனட் ஆயில் நல்லா வந்து ரெட்டிஷ் கலரில் இறங்கிருச்சு. இதையும் நம்ம ஹேர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம க்ரே ஹேர் இருந்தால் கலர் வந்து மாறுற கால், இந்த வேம்பாலை பட்டை, கரிசலாங்கண்ணி எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான். நல்லா ஒன் டே நல்லா ஊறின பிறகு நெக்ஸ்ட் டே நல்லா வந்து இது மாதிரி வடிகட்டியில் வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் நீங்கள் கேஸ்டர் ஆயிலும் நல்லெண்ணெய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேணுன்றப்ப ஆட் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். இதை வந்து நான் இப்போ இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேன். இது மட்டும் பத்தாது, ஹேர் ஆயில் மட்டும் ஹேர் க்ரோத்துக்கு பத்தாது, ஃபுட் இன்டேக்கும் இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ ஃபுட் இன்டேக்கும் நல்லா பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.